வணக்கம் உறவுகளே! நான் உங்கள் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமையா இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமையா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த காணொளி வந்து இன்றைக்கு இரவு எங்களுக்கு என்ன சாப்பாடு? அதை பற்றியத தான் நம்ம இப்போது வாங்கோ பார்ப்போம். என்ன சாப்பாடெல்லாம் நாங்கள் செய்ய போறோம்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு மீன் பொரியல் சாப்பிடணும்னு சொல்லும்போது, அருகில் உள்ள ஒரு கடையில போய் இந்த மீன் வந்து நாங்கள் உடனடியாக துப்புரவுகளை செய்து அதுக்கான மசாலாக்களை போட்டு நாங்கள் ரெடி பண்ணி ஒரு பொரியலாக உருவாக்கியிருக்கிறோம். இந்த பொரியலுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு தேங்காய் புரோட்டி, ஆனால் தேங்காய் புரோட்டி ஏற்கனவே உங்களுக்கு என்னுடைய காணொளியில் போட்டிருக்கிறேன். இருந்தாலும் நாங்கள் இந்த பொரிச்ச மீனோட அது இந்த தேங்காய் புரோட்டி மிகவுமே ஒரு பொருத்தமான உணவாக என்றபடியாக வெள்ளை கோதம்பு மாவுக்குள்ள தேங்காய் பூ, உப்பு, ஒரு கொஞ்சம் சீனி, கொஞ்சம் பட்டர் போட்டு நல்ல வடிவாக அடித்து பிணைஞ்சு குழச்சி பாருங்க உருட்டி எடுத்துருக்கிறேன். இப்படி உருட்டி எடுத்ததை நல்ல ஒரு ரொட்டியாக சுட்டெடுக்க போகிறோம். ரொட்டின்னு சொன்னால் பானுன்னு சொல்லி கூட சொல்லுவார்கள். ஆனால் நாங்கள் வந்து இப்படி சுட்டெடுக்கிறதா ரொட்டின்னு தான் சொல்லுவோம். பானுன்னு சொல்லுவோம். அதாவது ப்ரெட்டை பானண்டு தான் சொல்லுவோம். ஆனால் இப்படி பிசைஞ்சு சுடுறத, அதாவது சப்பாத்தி போன்ற அமைப்பில் சுடுறதை நாங்கள் எங்கட நாட்டில் வந்து ரொட்டி எண்டு தான் சொல்லுவோம். என்றபடியாக நானும் ரொட்டி எண்டே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பாருங்க நல்ல பதமாக நல்ல வடிவாக குழச்சி அடித்து ரொட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி இதை வடிவாக சின்ன சின்ன உருண்டைகள் ஆக்கி அதை உருட்டி எடுத்து வானலியில் போட்டு வடிவாக சுட்டெடுக்க போகிறேன். இதோடு சாப்பிட்றதுக்கு தான் நாங்கள் இந்த பொரிச்ச மீனை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பொரிச்ச மீனுக்கும் வந்து என்னென்ன மசாலாக்களை சேர்க்கிறோம்ன்றதை பற்றி தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்கோ. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மாவெல்லாம் வடிவாக உருட்டி பதப்படுத்தி வச்சாச்சு. இப்போ இந்த மீனெல்லாம் நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை நாங்கள் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மஞ்சள் போட்டு கொண்டிருக்கிறேன். மீன்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அதிக அளவில் மஞ்சள் சேர்க்கணும். என்ன சொன்னால் அதிக அளவில் நாங்கள் மஞ்சள் சேர்த்தோம்னு சொன்னால் அந்த மீன் பாடைகள் எங்களுக்கு கிடைக்காது. பார்த்திங்கன்னு சொன்னால் உப்பு போட்டு கொண்டிருக்கிறேன். இனி இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் கறி மிளகாய் தூள் போட வேணும். இது வந்து மிளகு தூள். முதல் நான் போட்டது மஞ்சள் தூள், உப்பு, மிளகு தூள். இப்போ வந்து கறி மசாலா தூள் போட்டிருக்கிறேன். அதாவது யாழ்ப்பாணத்து கறித்தூள் எல்லாத்துக்கும் பொதுவாக பாவிக்கிற குழம்பு எல்லாத்துக்குமே நாங்கள் பொதுவாக பாவிக்கிற யாழ்ப்பாணத்து கறித்தூள் பாவிச்சிருக்கிறேன். அநேகமாக பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து கூடுதலான மசாலா பொருட்களை பாவிக்கிறது குறைஞ்ச மசாலா பொருட்களில் ஒரு அருமையான சுவையான உணவுகளை தயாரிக்கிறது எங்களோட நாட்டு மக்களுடைய ஒரு பெரிய ஒரு வழக்கமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் அது கைப்பக்குவமாக இருக்குமென்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். அவ்வளவு டேஸ்ட்டை கொடுக்கும். ஏன்னு சொன்னால் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மீன் பிரட்டலுக்கு வந்து மசாலா பொருளாக நான் பாவித்தது உப்பு, மஞ்சள், மிளகுத்தூள், கறி மிளகாய் தூள் இவ்வளவு தான் நான் பாவிச்சிருக்கிறேன். ஆனால் இவ்வளோத்தையும் வச்சு ஒரு டேஸ்ட்டான ஒரு மீன் பொரியல் தான் செய்ய போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த தேங்காய் புரோட்டியை வந்து நல்ல வடிவாக உருட்டி எடுத்து வானொலியில் போட்டிருக்கிறேன். நல்ல பதமாக இப்போ நான் இந்த ரொட்டிகள் எல்லாத்தையும் சுட்டெடுக்க போகிறேன். பாருங்க மேலுக்கு வந்து ஒரு சாதுவான ஒரு ப்ரௌன் கலர் ஆங்காங்கே தெரியும். அதுதான் சரியான பதமாக இருக்கும். அப்போ நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் வானொலியில் வந்து தாச்சியில் வந்து எண்ணெய் விட்டு அதை கொஞ்சம் சூடாக வந்தோடனே நான் மீன்கள் எல்லாத்தையும் வடிவாக அடுக்கி கொண்டிருக்கிறேன். வடிவாக பொரிச்செடுக்க போகிறேன். ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ரொட்டியெல்லாம் அழகாக சுட்டு எடுத்து கொண்டிருக்கிறேன். மற்ற அடுப்பில் வந்து மீன் பொரியலை செய்திருக்கிறேன். இதே நேரத்தில் இதுக்கு தேவையான ஒரு ஈரல் பொரியல், பிரட்டல் பொரியல் மாதிரி ஒரு பொரியல் செய்திருக்கிறேன். இதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்காக அதை எங்களுக்கு நான் கிண்டிட்டு பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் வந்து அழகாக பொரியல் வந்து இருக்கிறது. இப்போ இந்த பொரிய மீன்களை வந்து நாங்கள் பக்கம் மாற்றி விட வேணும். எங்களுக்கு சொன்னால் ஒரு பக்கத்தில் அதிக நேரம் விடக்கூடாது. மற்ற பக்கம் திருப்பி விட்டால் தான் நல்ல வடிவாக பொரிஞ்சு வரும். நல்ல வடிவாக ஒவ்வொரு பக்கமாக நான் திருப்பி கொண்டிருக்கிறேன்.
நான் கொஞ்சம் அதிகமான எண்ணெயில் தான் இந்த மீன்களை பொரித்து கொண்டிருக்கிறேன். இந்தியாவில் இதை வறுத்தெடுக்கிறேன்னு சொல்லிங்கன்னா இதை நீங்கள் குறைஞ்ச அளவு எண்ணெயில் வானொலியில் போட்டு அதாவது காய்ச்சியில் போட்டு குறைந்த அளவு எண்ணெயிலையும் நீங்கள் அழகாக பொரித்தெடுக்கலாம். அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட்டை தான் கொடுக்கும். இப்படி கூடுதலான எண்ணெய் எடுத்தும் நீங்கள் பொரித்தெடுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன டேஸ்ட் இருக்கமோ அதுக்கேற்ற மாதிரி பாவிக்கலாம். ஆனால் எவ்வளோத்துக்கு எண்ணெய் பாவிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் குறைஞ்ச அளவு எண்ணெயில் நாங்கள் பொரிச்செடுக்கிறதுக்கு எங்களோட உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும். பாருங்கள், இப்போ மீனெல்லாம் வடிவாக வறுத்தெடுத்து பொரிச்செடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த மீன் அழகான ஒரு மீன் டிஷ்ஷிலேயே அந்த பொரியல்களெல்லாம் அடுக்கி நல்லா அழகாக வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ரொட்டி துண்டுகளும் அழகாக நல்ல வடிவாக மேலே அங்கங்கே ப்ரௌன் மாதிரி வந்து நல்ல வடிவான சரியான பதத்துக்கு அமைஞ்சிருக்குது. பார்க்க நல்ல அழகாகவும் இருக்குது, நல்ல ஒரு பதத்துக்கும் வந்திருக்குது. இந்த ரொட்டிக்கும் இந்த மீன் பொரியலுக்கும் நல்ல ஒரு பொருத்தமாக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்டான சாப்பாடு இன்றைய இரவு சாப்பாடாக அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இதோடு சாப்பிட்றதுக்கு ஒரு ஈரல் வறுவல், ஈரலுக்குள்ள வந்து அந்த ஆட்டின் ஈரல் பகுதி, மற்றது இதய பகுதி, இப்படியான கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஈரலோடு சேர்த்து வறுக்கிறதுக்கான பகுதிகள் எல்லாம் போட்டு நல்ல அழகான ஒரு ஈரல் பிரட்டலும் செய்து வச்சுருக்கிறோம். அதையும் சேர்த்து தான் இந்த ரொட்டியோடு நாங்கள் சாப்பிட போகிறோம். பாருங்கோ, ஈரல் பொரியலும் நல்லா ரெடி ஆகிட்டுது. நல்ல நிறைய பச்சை மிளகாயெல்லாம் போட்டு காரசாரமாக அட்டகாசமாக செய்து வச்சுருக்கிறோம். இதுதான் எங்களுடைய இன்றைய இரவு உணவு. அதை உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காகத்தான் இந்த காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அநேகமானவர்கள் வந்து என்னுடைய காணொளியில் பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண தவறுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். என்னபடியாக அந்த ஒத்துழைப்பையும் வழங்கி கொண்டு இந்த காணொளியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதோடு இந்த காணொளியை முடிவுக்கு கொண்டு வரேன். நீங்களும் இப்படியான ஒரு அழகான சுவையான ஒரு உணவுகளை செய்து சாப்பிடணும்னு சொல்லி உங்களையும் வாழ்த்தி இந்த காணொளியிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் சுவிஸ் மாலா. நன்றி, வணக்கம்.